செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சந்திரிகா குமாரதுங்க செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இலங்கையில் பொதுவாக அச்சநிலை காணப்படுவதாக தெரிவித்தார். இலங்கையில் தங்கள் கட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் தன்னால் சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிட முடியாது என்றும், அவ்வாறு தெரிவித்தால் தனது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாகவும் அவர் கூறினார். அடிப்படை உரிமைகள் இலங்கை முழுவதும் பறிக்கப்பட்டுள்ளது என்றும், ஊடகங்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும் அவர் கூறினார். நியாயமாகவும் சட்ட அடிப்படையிலும் விமர்சனங்களை முன்வைத்ததற்காக ஏராளமான ஊடகவியலாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் அங்கு கொல்லப்பட்டுள்ளதாகவும் சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்தார். சென்னையில் தனியார் கல்லூரி மாணவிகள் 4 பேர் திடீரென மாயமானதால் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. சென்னை புறநகரில் உள்ள பனிமலர் பல் தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த 4 மாணவிகள் நேற்று கல்லூரி முடிந்த பிறகும் வீட்டுக்கு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. The 4 girl students, they are studying here only. College working hours 9 to 4:30. Up to 4:30, they were in the campus. After long bell only, they leave to the house. After that, we don't know what happened. இந்நிலையில் கல்லூரி மாணவிகளின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் மாணவிகளின் நண்பர்களிடமும் கல்லூரி நிர்வாகத்திடமும் விசாரணை நடத்தினர். மேலும் மாணவிகள் 4 பேரும் கடத்திச் செல்லப்பட்டார்களா என்ற கோணத்திலும் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொன்ன வைகோவிடம் ஊழல் புகார் தொடர்பாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் விடிய விசாரணை நடத்தினர். பல்கலைக்கழக துணைவேந்தர் பொன்ன வைகோ மீது ஊழல் புகார் எழுந்துள்ளதை அடுத்து அது குறித்து விசாரணை நடத்தும்படி ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா ஆணையிட்டார். இதையடுத்து நேற்று நள்ளிரவு முதல் பொன்ன வைகோவிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் மலிந்துள்ளதாக கூறி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் இன்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில ஊழல் மேல ஊழல், அக்கறதுக்கு மேல அக்கறம், எங்க பணம் எல்லாம் ஏமாத்தப்படுது. பல வகையிலும் நாங்க மோசடியில மாட்டிக்கிட்டோம். எங்களுக்கு பல கட்டணங்களை எங்க மேல திணிச்சுட்டே இருக்கிறாங்க. நாங்க பல தடவை கட்டு எங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நாங்க உங்கள்கிட்ட சொல்லி எந்த மரியாதையும் கிடையாது. நாங்க கேட்கவே கூடாது அப்படிங்கறத அராஜகத்தை எங்க மேல யூஸ் பண்றாங்க. தனித்தனியா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இதனிடையே துணைவேந்தர் பொன்ன வைகோவின் முறைகேடுகள் குறித்து ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி பூர்ணலிங்கம் தொடர்ந்து மேல் விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.